நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சிகள் பனையூருடைய அலுவலகம். நீங்கள் சீஃப் மினிஸ்டருடைய கான்வாய் திரு ஸ்டாலின் வரும்போதெல்லாம் இந்த கான்வாயை பார்த்துருப்பீங்க. அது அந்த பந்தோபஸ்து, அந்த அந்தஸ்து திரு விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஏற்கனவே அவர் பிரிவு செக்யூரிட்டியில் இருக்கிறாரு. ஸோ அதற்கான பந்தோபஸ்து, அதற்கான அந்தஸ்தெல்லாமும் தாண்டி இன்னைக்கு வழக்கமாக முதலமைச்சரோடு போகக்கூடிய இந்த கான்வாய் பைலட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் திரு விஜயோடைய வாகனத்துக்கு முன்னும் பின்னும் அணிவகுத்து போகிறத நம்ம பார்க்கின்றோம். இப்போ நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சி சென்னை பனையூர்ல தமிழக வெற்றி கழகத்துடைய அலுவலகத்திலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய காட்சி. இந்த அலுவலகத்தில் தான் தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள் கூடியிருக்கிறாங்க. தாவேகாவுடைய நிர்வாகிகள்லாம், முக்கிய நிர்வாகிகள்லாம் ஆர்வ மிகுதிகள் அவங்களும் வந்திருக்க. தாவேகா தொண்டர்கள்லாம் மரத்தின் மேலே ஏறி நின்று ஒரு பெட்டர் வியூ கிடைக்காதா அப்படின்னு பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கின்றோம். எவ்வளவு காவல்துறையினர் குவிந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி கேம்பெயின்ல கூட திரு விஜய் வைத்த விமர்சனம் என்பது ஒரு போதுமான காவல்துறை பாதுகாப்பு எனக்கு வழங்கப்படுதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அவர் பிரச்சாரம் கூட கேன்சல் ஆகிறதுக்கான காரணங்களாக முகாந்திரமாக அது அமைந்தது. ஆனால் இன்று ஹவு டேபிள்ஸ் ஹேவ் டர்ன், எப்படி ஆட்சி மாறி காட்சிகள் மாறி இருக்கு அப்படிங்கிறத we are living through history. நம்ம பொதுவாக சொல்லுவாங்க நியூஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னு. இதெல்லாம் வரலாற்று புத்தகத்தில் நாளைக்கு இடம்பெறும். ஆனால் அதோடைய முதல் டிராஃப்டை நம்ம லைவ்ல பார்க்கின்றோம். திரு விஜய் முதலமைச்சர் இலெக்டாக, சீஃப் மினிஸ்டர் பிரிசம்டிவாக இன்னைக்கு அவர் எப்படி அழைக்கிறது அப்படின்னா, இன்னும் சில நடைமுறைகள் இருக்கு, புரோட்டோகால்ஸ் இருக்கிறது அவரை சீஃப் மினிஸ்டர்னு சொல்றதுக்கு. நேற்றுக்கு நேற்றுக்கு லயோலா கல்லூரிக்கு சான்றிதழ் பெறும்போதே சிஎம் அப்படின்னாங்க. இஸ் நாட் சிஎம் yet. அதுக்கு இன்னும் சில கட்டங்கள் இருக்கு. பட் தீஸ் ஆர் மேட்டர்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். அவர் முதல்ல எம்எல்ஏ ஆயிட்டார் ஏனென்றால் அவருக்கு எம்எல்ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது, வெற்றி சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய எம்எல்ஏக்கள், அந்த கட்சியை தான் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. அந்த எம்எல்ஏக்கள்லாம் கூடி அவரை சீஃப் மினிஸ்டர் எலெக்டாக, அந்த லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடராக எலெக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு மேட்டர் ஆஃப் ப்ரொசீஜர் தான், வேற யாரையுமே எலெக்ட் பண்ண போறது. சோ அவர் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடராக, சட்டமன்ற குழு, தாவேகாவுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதங்கள், அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஆளுநர் கிட்ட சமர்ப்பிக்கக்கூடிய நடவடிக்கை நடக்கும். அதுக்கு பிறகு ஆளுநர் அவரை ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பார். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் தேவைப்படும். அவருக்கு நீங்க 108 இருக்கா, நம்ம 108 இன்னும் 10 தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அந்த 10 எண்ணிக்கையை அவர் சமாளித்து ஃப்ளோர்ல நிரூபிப்பார். அதுக்கு முன்னாடி கூட ஆதரவு கடிதத்தை, இப்ப பாமக ஆதரிக்கிறது, இல்ல காங்கிரஸ் ஆதரிக்கிறது, இல்ல விசிக்கு ஆதரிக்கிறது, கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிறது, ஐயூஎம்எல் ஆதரிக்கிறது, எல்லாமே வாய்ப்பு தான். இல்ல அமமுக ஆதரிக்குது. இந்த வாய்ப்புகள்லாம் இருக்கும்போது வாட் எவர் காம்பினேஷன், அந்த 118 அந்த 118க்கு மேலேயோ அந்த ஆதரவை பெற்று ஆளுநர் கிட்ட சமர்ப்பித்தாலும் ஒரு கிளாரிட்டி வேணும். அதை வித்தவுட் ஆம்பிகுவிட்டி அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கணுங்கிறதுனால நீதிமன்ற வழக்குகள், இல்ல நடைமுறைகள், எஸ்டாப்ளிஷ் பிரின்சிபல்ஸின் அடிப்படையில் ஆளுநர் என்ன செய்வார், அதெல்லாம் சரி, உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கு, அதை ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல நிரூபிங்க அப்படிம்பாரு. ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும். சட்டமன்றத்தில் பெரும்பான்மைக்கான ஆதரவு இருக்கும். அதுக்கு முன்னாடியே ஆட்சிகள்லாம் அமைந்துரும், அமைச்சரவை எல்லாம் பொறுப்பேற்றிருப்பாங்க. இதெல்லாம் பேரலாவும் முன்பின்னும் நடக்கலாம். பட் சட்டமன்றத்தில் இந்த பெரும்பான்மை நிரூபிக்கப்படும். நமக்கு இந்த ஃப்ளோர் டெஸ்ட் எப்ப நடந்தது அப்படின்னா, தமிழ்நாட்டில் அடிக்கடி நடக்கிறது இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி, ஏன்னா அப்பவும் கூட எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதங்கள்லாம் இருந்தது. ஆனா நீங்க ஃப்ளோர்ல நிரூபிங்க அப்படின்னு சொல்லப்படும். ஃப்ளோர்ல நிரூபித்தார். அவர் முதலமைச்சராக தொடர்ந்தார். இது நிறைய சமயங்கள்ல ஒரு கண்டென்ஷியஸாக இருந்திருக்கிறது. உதாரணத்துக்கு திரு வாஜ்பாய் 13 நாள் இந்த நாட்டுடைய பிரதமராக 96களில் இருந்தார். ஸோ அப்பையும் கூட அவர்கிட்ட தான் தனிப்பெருங்கட்சியாக இருந்தார். ஆனால் தேவையான நம்பர்ஸ் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணார் பிரசிடென்ட், சரி நீங்க ஆட்சி அமைச்சிருங்க, நம்பர்ஸை மேனேஜ் பண்ணி ஃப்ளோர்ல நிரூபிங்க அப்படின்னா. வாஜ்பாயால 13 நாட்கள்ல முடியல. அதுக்கு பிறகு 13 மாதங்கள் நீடித்தார். அந்த ஆட்சியில ஃப்ளோர் டெஸ்ட்ல நிரூபித்தார். 13 மாதங்கள்ல செல்வி ஜெயலலிதாவுடைய அதிமுக வித்ரா செய்தது. அதுக்கு பிறகு ஒரு நிலையான ஆட்சி அவரால் கொடுக்க முடிந்தது. 4 ஆண்டுகள் கொடுத்தார் நினைக்கிறேன். 1999 to 2004. 5 years.
ஃபைனல் கவர்மெண்ட் மாறிடுச்சு. ஓகே 2004ல 1990 to 2004ல இல்ல 4ல கவர்மெண்ட் மாறிச்சு. ஸோ 5 இயர்ஸ் இருந்து 5 இயர்ஸ் இருந்து. ஸோ இதெல்லாம் முன்னுதாரணங்கள் நீங்க தேசிய அளவில் கூட பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ்ல அதுக்கான தேவை வந்துடுது. இப்போ மகாராஷ்டிரத்தில் பிஜேபியும் சிவசேனாவும் கூட்டணியா ஆட்சி அமைத்தாலும் கூட பிறகு அவங்களுக்கு போஸ்ட் போல்ல ஒரு கிளேசம் வந்தது. போஸ்ட் போல்ல வேற ஒரு சினேரியோல என்சிபி பிஜேபி சிவசேனாவோட பிரேக்கவே அப்படின்னு இவங்கெல்லாம் ஆட்சி அமைத்தாங்க. பிஜேபி அரசு தான் மத்தியில், ஆனாலும் கூட ஃப்ளோர் டெஸ்ட் அவசியமாக இருந்தது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advttv@dttv.in.